எந்த ஒரு காரியத்தையும் நீங்க விரைவாகவே செய்து முடித்து விடுவீங்க. அதன் முடிவை பற்றி கவலைப்படவே மாட்டீங்க. மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசும் சுபாவம் உங்களுக்கு இல்லவே இல்லை. அரசு மரியாதையும் அரசியல்வாதிகளின் அரவணைப்பும் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. தலைமை பதவியில் உள்ளவர்கள் கூட உங்களிடம் ஆலோசனை பெற்றுதான் இந்த முடிவையும் எடுப்பாங்க. அந்த அளவிற்கு மேன்மை கொண்ட மேசராசனையர்களான உங்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமா என்ன மாதிரியான ஏற்றமும் மாற்றமும் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வுல நிறைய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வர போறாரு. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சுபஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது மே மாதம் 26 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மணி அளவுல வாக்கிய கணித ரீதியா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கடகராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அது மட்டும் இல்லாம கடகராசியில உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போறாரு. உச்ச குருவினுடைய பார்வை விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகள்ல பதிவாகுதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப தன்னுடைய பார்வை பலத்தால ஒவ்வொரு ராசிக்குமே பல நன்மைகளையும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நற்பலன்களையும் வாரி வழங்க இருக்கிறாரு. இதனால பல ராசிக்காரர்கள் தொட்டது தொடங்க இருக்கு, தொழில் முன்னேற்றம் உண்டாக இருக்கு, வருமானம் உயருங்க. இவ்வளவு நாட்களாக செய்யும் வேலைக்கு சரியான ஊதியம் கிடைக்கவில்லையே என வருந்தியவர்களுக்கு அதற்கான ஊதியம் மட்டுமில்லாமல் முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. அதே போல வளர்ச்சி அதிகரிக்குங்க. வளர்ச்சினா பொருளாதார ரீதியான வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட இருக்கு. நவகிரகத்துல சுபகிரகமாக விளங்கும் குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளையில நாட்டிலும் சரி வீட்டிலும் நல்லது நடக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீக தலங்களும் சுப நிகழ்ச்சிகள், குடமுழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் அதிகம் நடைபெற இருக்கு. இந்த குரு கடகராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அது மட்டும் இல்லாம குரு பகவான் 25 மே அன்று பெயர்ச்சியாகி கடகத்தில் உச்சம் பெறும் குரு பகவான் 20/10/2026 அன்று மீண்டும் சிம்மராசிக்கு அதிசாரமா செல்கிறாரு. பிறகு 13/2/2027 முதல் மீண்டும் கடகராசிக்கு வந்து தன்னுடைய பயணத்தை தொடர்கிறாரு. அதோடு 13/11/2026 அன்று ராகு கேதுகளின் பெயர்ச்சியும் நிகழ இருக்குதுங்க. மகர ராசிக்கு ராகுவும் கடகராசிக்கு கேதுவும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போறாங்க. இந்த நேரத்துல இடையில குரு பகவான் வக்ரமும் பெறுகிறாரு. இந்த சூழலிலும் கிரகங்களின் அமைப்பை பொறுத்தும் பாதாசார பலத்தை பொறுத்தும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு எதிர்பாராத பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகுது. கடகராசிக்கு ஜென்ம குருவாக வரும் குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக மேசத்திற்கும், அஷ்டமத்து குருவாக தனுஷுவிற்கும், விரய குருவாக சிம்மத்திற்கும், ரோக குருவாக கும்பத்திற்கும் வருவதால இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் தங்கள் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில நடைபெறும் தசாபுக்தி பலம் அறிந்து அதற்குரிய ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் வழிபட்டு வந்தால் நல்லது நிச்சயம் நடக்குங்க. குரு பெயர்ச்சி அன்று குருவினுடைய சன்னதியில் நின்று குரு கவசம் பாடி வழிபடுவதோடு சான்றோர்கள் பெரியோர்கள் ஆசிகளையும் பெற்றா எல்லா நாட்களும் இனிய நாட்களா மாறும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. குரு பகவான் பெயர்ச்சியாக கூடிய இத்தருணத்துல பொது பலனா என்ன மாதிரியான ஏற்றங்களும் மாற்றங்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக நல்ல நிகழ்வுகள் பலவும் நாட்டில் நடைபெற இருக்கு. உச்சம் பெற்ற குரு என்பதால மக்கள் அச்சமில்லாமல் வாழ அரசாங்கம் வழிவகுத்து கொடுக்க இருக்குதுங்க. தங்கம் வெள்ளியினுடைய விலை உயர இருக்கு. பெட்ரோல் டீசல் எரிவாயுக்களுடைய விலை ஏற்றமும் இறக்கமுமாவே இருக்குங்க. விளையாட்டுத்துறை, விஞ்ஞானம், மருத்துவம், கலைத்துறை, ஜோதிடத்துறை, ஆன்மீகத்துறை, பத்திரிகை, ஊடகங்கள், கணினி துறைகள்ல வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அந்த துறைகள்ல இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள், பொருளாதார வளர்ச்சி, பெயர் புகழ் என அனைத்துமே
மட்டுமே கிடைக்க இருக்கு. செவ்வாய் சனி சேர்க்கை காலத்திலும் கூட பார்வை காலத்திலும் இயற்கை சீற்றங்கள் மற்றும் அரசியல் கொந்தளிப்புகள் நிச்சயம் உண்டு. அது மாதிரியான நேரங்கள்ல மக்கள் சற்று கவனமாக இருப்பதும் அவசியமானதாவே அமைஞ்சிருக்குது. சிம்மத்தில் குரு சஞ்சரிக்கும் போது அரசியல் களத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், உட்கட்சி பூசல்கள், கட்சி தாவல்கள் ஏற்பட்டு கலக்கத்தை உருவாக்கும். இருந்தாலும் தலைமைக்கும் மக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதால் யாரும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அரசியல் களத்தில் உள்ள பெண்களுக்கு பொறுப்புகளும் முக்கியத்துவம் கிடைக்க இருக்கு. இளம் கலைஞர்கள் பலரும் உருவாகி புகழ் பெற இருக்கீங்க. குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்துல அறிவு, ஞானம், கல்வி, செல்வம், நல்லொழுக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கும் நவகிரகங்கள்ல ஒருவராக கருதப்படுகிறாரு. இவரை பிரகஸ்பதி என்றும் அழைப்பாங்க. தேவர்களின் ஆசானாகவும் இந்த குரு பகவான் புகழப்படுகிறாரு. குரு பகவானுடைய சிறப்புகள் அறிவு மற்றும் கல்வியின் கடவுள் தான். நல்ல திருமணம், குழந்தை பாக்கியம், உயர்கல்வி, வேலை, உயர்வு போன்றவற்றிற்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம் என்று நம்பப்படுது. ஜோதிடத்துல குரு நல்ல இடத்தில் இருந்தா அதிர்ஷ்டம், மரியாதை, செல்வாக்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுது. குரு பகவான் பொதுவா மஞ்சள் ஆடை அணிந்தவரா வர்ணிக்கப்படுகிறாரு. குருவுக்கான நாள் வியாழக்கிழமை. குரு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அந்த நாள்ல மஞ்சள் உடை அணிவது, கடலை பருப்பு அல்லது மஞ்சள் பூஜை செய்வது நல்லது என்று நம்பிக்கையும் இருக்குதுங்க. வழிபாட்டு முறைகளை பொறுத்த வரைக்கும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷா பரத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்ற மந்திரத்தை நாம் சொல்வதன் மூலமாக அவருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானுக்கு மஞ்சள் பூ, கொண்டைக்கடலை, வாழைப்பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக செலுத்துவாங்க. ஆலங்குடி போன்ற குருஸ்தலங்களில் வழிபடுவது சிறப்பாக கருதப்படுது. ஜோதிடத்தில் குரு ஒரு ராசியில் சுமார் 1 ஆண்டு காலம் தங்குவார். குரு பெயர்ச்சி காலத்தில் பலர் ஜோதிட பலன்களை கவனிப்பார்கள். தனுசு மற்றும் மீன ராசிகளின் அதிபதியாக கருதப்படுகிறார் குரு பகவான். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது கடகராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெறுகிறார். இதனால் பல ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஏற்பட இருக்கு. அப்படிப்பட்ட ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் குரு பகவானே நமக்கு வழிவகுத்து கொடுப்பார். அப்படிப்பட்ட வழியில நாம் பயணித்து அதற்கான பலன்களை எவ்வாறு பெற வேண்டும் என்பது குரு பெயர்ச்சியினுடைய பலனா அமையுது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, இத்தனை மகத்துவம் வாய்ந்த உங்களுடைய ராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 26/5/2026 அன்று 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. இதனுடைய விளைவாக வாழ்க்கை தேவைகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றா பூர்த்தியாக இருக்குதுங்க. பொருளாதார வளர்ச்சி இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கும் கூட நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி கூடுவது மட்டுமில்லாமல் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க இருக்கு. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ள இருக்கீங்க. அப்படிப்பட்ட சிறந்த சந்தர்ப்பத்தை குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு. விரையாதிபதியாக விளங்கும் குரு நாளில் வரும்போது அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் கூட அது உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்க வைப்பாரு. குரு இருக்கும் இடத்தினுடைய பலனாக உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் தற்போது சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் கூட இந்த நேரம் சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க. அர்த்தாஷ்டம குரு என்ற அடிப்படையில் பார்க்கும்போது சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் என்பது வரதாங்க செய்யும். அது மாதிரியான நேரங்கள்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை சற்று கவனம் செலுத்தினாலே போதுங்க. பெரிய அளவிற்கு எந்த ஒரு தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காக இருந்த காலம் நீங்கி வரக்கூடிய வருமானத்தையே சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் மாற இருக்கு. எனவே சுபகாரியங்களுக்கான செலவிடுவது நல்லது. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தி மகிழ்ச்சியும் அடைய இருக்கீங்க.
குறிப்பா மேசராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி மனக்குழப்பத்தை அகற்றும், மதிப்பையும் மரியாதையும் உங்களுக்கு உயர்த்த இருக்கு. தாய் வழி ஆதரவு தக்க விதத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. தம்பதியர்களுக்கு ஒற்றுமை பலப்படுவது மட்டுமில்லாமல் புத்திரபாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம பணவரவிற்கு இந்த தருணங்கள்ல பஞ்சமே இல்லைங்க. பழுதுபட்ட வீட்டை பராமரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய தருணமாகவும் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையிருக்கு. மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.